கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, பொருளாதார ரீதியில் நாம் மிகவும் பாதிக்கப்பட்ட உள்ள சூழ்நிலையில் நமது பொருளாதார வாழ்வு உயர்வடைய ஒத்தாசை வரும் பர்வதமாகிய கண்மலையை நோக்கி நாம் பார்த்திருக்கின்ற வேளையில் ஒரு மனிதனுடைய சாட்சி கர்த்தர் தந்த வேத வசனத்தின் அடிப்படையில் அவர் சொல்லுகின்ற அந்த சாட்சி நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இது ஒரு மனிதனின் கதை அல்ல, ஒரு மனிதனுடைய உண்மை சம்பவம். இது அநேகருக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்று நம்பி அந்த கதையை உங்கள் முன் வைக்கின்றேன். மைக்கேல் என்ற ஒரு மனிதன், அவர் திருமணமாகி 2 குழந்தைகளுக்கு தகப்பனாக உள்ளார். அவரது வயது 42. வெளியில் பார்த்தால் எந்த பிரச்சனையும் இல்லாதவர் போல தோற்றம் அளிக்கக்கூடியவர். தேவாலயத்திலும் எல்லோருடனும் புன்னகையுடன் இருப்பவர். வேலைக்கு சென்று கொண்டிருக்கின்றார். ஆனால் எல்லோருடனும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அவர் உள்ளுக்குள் இருக்கின்ற பாரம் மிகவும் கொடிது. சிதைந்து போன உள்ளத்தோடு அவர் வாழ்ந்து வருகிறார். அவருடைய வங்கி கணக்குகள் வெறுமையாய் இருந்தது. மனமும் பாரமாய் இருக்கின்றது. விசுவாசம் தளர்ந்த சூழ்நிலையில் பல வழிகளை முயற்சி செய்தும் அவர் முன்னேற முடியாமல் மிகவும் தத்தளித்துக் கொண்டிருந்தார். அவருடைய கடன் சுமைகள் $1,00,000 கடனாக அவருக்கு இருந்தது. இதில் இருந்து எப்படி மீள்வது என்று தெரியாத சூழ்நிலையில் நண்பர்களிடம் இருந்து கடன் வாங்குதல், அடைப்பதல், மீண்டும் கடன் வாங்குதல், அடைப்புதல் என்று பல வழிகளில் முயற்சி செய்து கொண்டிருந்தார். அவர் எந்த வேலை செய்தாலும் அதில் தோல்வியாக முடிந்தது. ஒன்றும் அவருக்கு கை கொடுக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் அவருடைய பாரம், இதயத்தின் பாரம் மிகவும் கொடிதான நிலையில் அவர் படுக்கையின் மேல் தளத்தை நோக்கி, கர்த்தரே நீர் எங்கே இருக்கிறீர் என்று கூவி தன் பாரத்தை வெளிப்படுத்தினான். அன்று இரவு இனி தாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் சமையல் அறைக்கு சென்று தரையில் முட்டிக்கொண்டு விழுந்து அழுதான். அது வெறும் விரக்தியால் அல்ல, ஒப்பு கொடுத்த மனநிலையில். கர்த்தாவே, நீர் எனக்கு எப்படி வாழ்வது என்று கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் நான் இந்த கடனில் சாக வேண்டியதாய் இருக்கும் என்று மிகவும் மனம் நொந்து புலம்பி அழுதான். அந்த அமைதியான நேரத்தில் தேவன் மைக்கேலுக்கு பணம் தரவில்லை, அதைவிட சிறந்ததை தந்தார். தேவனுடைய வசனத்தில் இருந்து 10 பைபிள் வசனங்களை அவனுக்கு மேற்கோள் காட்டி சுட்டிக்காட்டினார். அவை நிதி பிரச்சனையிலிருந்து தப்பிக்க மட்டுமல்ல, அவன் வாழ்க்கையின் அடித்தளத்தையே மாற்றிய உண்மை சம்பவமாகும். அதன் ஒவ்வொரு வசனங்களையாய் இப்போது நாம் பார்ப்போம். அந்த 10 கீகள் முன்னேற்றத்திற்கான வழிகளின் முதல் வழி, கர்த்தரை முதலில் கனம் பண்ண வேண்டும், கர்த்தரை முதலில் கௌரவிக்க வேண்டும். நீதிமொழிகள் 3:9-10 வசனங்களை பார்ப்போமானால், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகள் திராட்சரசம் புரண்டோடும் என்பதே. மைக்கேல் எப்பொழுதும் தசம பாகத்தை நம்பிக்கையோடு கொடுத்ததில்லை, விரும்பி கொடுத்ததும் இல்லை. நினைப்பதை கொடுப்பார். ஆனால் தேவனுடைய வசனம் அவனை உள்ளுக்குள் ஏதோ பேசியது போல் இருந்தது. அந்த வாரம் அவன் பெற்ற குறைந்த சம்பளத்தில் 10% தசமபாக கொடுத்தான். அது நிதி ஆதாரத்தில் அவனுக்கு பொருந்தவில்லை. ஆனால் அது ஆவிக்குரிய கீழ்ப்படுதலாய் இருப்பதால் அந்த தசம பாகத்தை மைக்கேல் கொடுத்தார். அந்த தருணத்திலிருந்து கதவு திறக்க ஆரம்பித்தது. பழைய வாடிக்கையாளரிடமிருந்து வேலை கிடைத்தது. தாமதமாக இருந்த ஒரு பில் அவருக்கு செலுத்தப்பட்டது. அதிலிருந்து அவர் கர்த்தரை முதலில் கௌரவிக்கும் போது அவர் உன் விசுவாசத்தை கௌரவிக்கின்றார். உனக்கு வாசல்கள் திறக்க ஆரம்பிக்கின்றது. இது முதல் வசனமாக இருக்கிறது.
அடுத்து 2வது வசனத்தை நாம் பார்ப்போமானால் அதனுடைய அர்த்தம் பணத்தில் மறைந்திருக்கும் விக்கிரக ஆராதனையை விட்டு நாம் ஒதுங்க வேண்டும். மத்தேயு 6:24 படி பணம் ஒரு விக்கிரக ஆராதனையாக இருக்கக்கூடாது. 2 எஜமானனுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்ற வார்த்தை வசனம் அவருக்குள் பேசப்பட்டது. மைக்கேல் தனது மனதில் பணம் அவருக்கு பாதுகாப்பாக இருக்கும், பணம் நமக்கு அடையாளமாக இருக்கும், வங்கி கணக்கின் பணப்பு இருந்தால் மட்டுமே நாம் நிம்மதியாக வாழ முடியும் என்று நம்பி வாழ்ந்து வந்தார். ஆனால் இந்த வசனத்திற்கு பிறகு அவர் மனம் திரும்ப ஆரம்பித்தார். அந்த நாளிலிருந்து அவரை கட்டி வைத்திருந்த அந்த பணத்தை குறித்த எண்ணம், விக்கிரக ஆராதனையில் இருந்து அவர் விடுபட துவங்கியிருந்தார். அவரை பிடித்திருந்த கட்டியிருந்த அந்த பண கட்டுகள் பிடித்தளர்ந்தது. அது அவருடைய வாழ்க்கைக்கு மேலும் ஒரு முன்னேற்றத்திற்கு ஒரு தூண்டுகோலாய் அமைந்தது. அடுத்ததாக பயத்தை அல்ல வாழ்வையே பேசும் என்ற 3வது வசனம் நீதிமொழிகள் 18:21 வாசித்தீர்களானால், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்பதே அந்த 3வது வசனம். அவர் அடிக்கடி மைக்கேல் எப்பொழுதுமே நான் உடைந்த உள்ளத்தோடு இருக்கிறேன், கடனில் மூழ்கி இருக்கிறேன் என்று அவர் சொல்லுவார். இந்த வசனங்களுக்கு பிறகு, இந்த வசனத்தை அவர் உள்வாங்கின பிறகு, நான் கடனாளி அல்ல, நான் கடனுக்கு அடிமை அல்ல, நான் தேவனுடைய பணியாளர், நான் கடன் அளிப்பவன், நான் கடன் வாங்குபவன் அல்ல என தேவன் எனக்கு தேவையானதை அளிக்கின்றார் என்று அவனுடைய வார்த்தைகள் விசுவாசத்தோடு வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு அவனுடைய வார்த்தைகள் உறுதியாய் இருந்தது. அப்பொழுது அவருடைய வாழ்க்கை இருக்கிற சூழ்நிலை மாற துவங்கியது. எனவே நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் நம்முடைய சூழ்நிலையை மாற்றக்கூடியது. எனவே நாம் எந்த வார்த்தைகளை கூறுகிறோமோ அந்த வார்த்தையினுடைய பலனை தான் நாம் அனுபவிக்க வேண்டியது வரும். எனவே நாம் நாவினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் உள்ளது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்ற வசனத்தின்படி நாம் எதை விரும்புகிறோமோ அதையே நாம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையாய் உள்ளது. எனவே வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு, வாக்கு அளித்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு தத்தத்தை நமக்கு நிறைவேற்றக்கூடியவர் நம் தேவன் என்று நாம் வாக்கு தத்தத்தை அறிக்கையிடுவர்களாக நாம் நடக்க வேண்டியது எல்லாம் நன்மையாக நடக்கும் என்று நம்ப வேண்டியது காரியங்களை நாம் நம்பி, வார்த்தைகளை எதிர்மறையாக அல்ல, கர்த்தருக்கு பிரியமானதாய், கர்த்தர் நம்மை வழிநடத்துகிறார் என்ற உணர்வோடு பேச வேண்டும் என்று உறுதியாக அவர் முடிவெடுத்து அதன்படி வார்த்தையின் வல்லமையை பயன்படுத்தி பேச துவங்கினார். 3 வசனங்களை நாம் பார்த்தோம். 4வது வசனமாக தினசரி சிறிய அடிகளை எடுத்து வை. நீதிமொழிகள் 13:11 வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போம், கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான் என்ற வசனத்தின்படி மைக்கேல் எப்பொழுதுமே பரிதவித்து எங்கிருந்து தொடங்குவது என்று தெரியாமல் இருந்தான். ஆனால் அவருடைய சிறு சிறு ஒழுக்கங்கள் அவனை உயர்த்தின. செலவுகளை கண்காணித்து தேவையற்ற செலவு செய்யாமல் நிறுத்தி வைத்தார். கடனாளிகளுடன் சிறிய ஒப்பந்தங்கள் செய்து மெதுவாக ஆனால் உறுதியாக மலையேற தொடங்குவது போல் அவர் தனது வாழ்க்கையை துவங்கினார். வீண் விரயங்கள் நமக்கு ஏற்படாதவாறு அவர் செலவுகளை கட்டுப்படுத்தினார். 5வதாக நிதி துரோகங்களை மன்னி
என்ற ஒரு வசனத்தை உங்கள் முன் வைக்கின்றோம். அதாவது மத்தேயு 6:12 எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல என்ற வசனம் வருகிறது. தொடர்ந்து 13, 14 வசனங்களை பார்த்தோமானால் அந்த வசனங்கள் நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் நாம் இப்பொழுது எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல என்ற வசனத்தை மட்டும் பார்ப்போம். ஒருவன் மைக்கேலிடம் $8000 கடன் வாங்கி கொண்டு அதை திருப்பி தரவில்லை. ஆண்டுகள் பல ஆனது. ஆனாலும் அவன் பணம் தராததால் அந்த கசப்பை மைக்கேல் சுமந்து வந்தார். ஒரு நாள் பிரார்த்தனையில் தேவன் சொன்னார், நீ யாரை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறாய், அதனால் நீ விடுதலையற்றவன் நீயே என்றார். மத்தேயு 6:12 கூறியது போல எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல என்ற வசனத்தின்படி மைக்கேல் தன் மனதில் அவனை விடுவித்தான். அதன் பின் அவனுக்கு ஓய்வும் மன இலகுவும் கிடைத்தது. மேலும் எதிர்பாராத ஆசீர்வாதமும் மைக்கேலுக்கு வந்தது. எனவே நாம் மற்றவர்கள் நமக்கு தர வேண்டிய கடன்களை, நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை, நமக்கு அவர்கள் செய்கின்ற ஒரு முறையற்ற செயலுக்காக நாம் வருந்தாமல் அவர்களை மன்னித்து விட வேண்டும். இதனால் நமக்கு மனது இலகுவாகும். அது மட்டுமில்ல, நாம் எதிர்பாராத ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மை தேடி வரும். கசப்பும் வெறுப்பும் கர்த்தருக்கு பிரியமான காரியம் அல்ல. எனவே அவற்றை நாம் ஒதுக்கி வைத்து விட வேண்டும். இது கர்த்தர் கற்றுக் கொடுத்த 5வது வசனமாகும். 6வதாக தேவனுடைய காலத்தை நம்பு என்று அவர் குறிப்பிடுகிறார். பிரசங்கி 3:1 படி ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு சமயம் உண்டு. மைக்கேல் விரைவாக விடுதலையாக விரைந்தான். ஆனால் தேவன் அவனை பொறுமைக்கு கற்றுக் கொடுத்தார். அவன் இன்னும் உழைத்தான், ஆனால் கவலைப்படவில்லை. ஒவ்வொரு காரியமும் தாமதமாய் நடப்பதற்கு காரணம் அது மறுப்பு அல்ல, வளர்ச்சிதான். தாமதமாய் நடக்கிறது என்பது தனது வளர்ச்சிக்கு உரியது என்பதை உணர்ந்து கொண்டான். எனவே கடவுள் ஒவ்வொன்றுக்கும் நமக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் நம்ப வேண்டும். ஏற்ற வேளையிலே ஏற்ற காரியங்களை செய்து நம்மை உயர்த்த அவர் வல்லவர் என்பதை நாம் நம்ப வேண்டும். இது 6வதுக்குரிய வசனமாகும். 7வது வசனமாக திருப்தியை பேராசைக்கு எதிரான ஆயுதமாக மாற்றிக்கொள் என்ற ஒரு அர்த்தம் அடங்கிய வசனம். 1 தீமோத்தேயு 6:6 பார்த்திருக்கின்றார். போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயத்தை தரும். மைக்கேல் இணையத்தில் பிறர் பொருட்கள் வாங்குவதை பார்த்து பொறாமை உடையவனாய் இருந்தார். ஆனால் இந்த வசனங்களுக்கு பிறகு அவர் நன்றி உணர்வை கற்றுக்கொண்டார். தலையின் மேல் கூரை, பசியார உணவு, அன்பான மனைவி, பிள்ளைகள், இவற்றுக்கு தான் முதலில் நன்றி செலுத்த வேண்டும். பேராசையை வெல்லும் ஆயுதமாக இந்த வசனங்கள் அவருக்கு ஆயுதமாக மாறியது. எனவே நாம் போதுமென்ற மனத்தை இருக்கும் பொழுது, திருப்தி அடைந்தோம் என்றால் நமக்கு என்ன கொடுக்க வேண்டும், எதை தர வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவரே செய்வார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், மற்றவை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று கூறியதோடு மட்டுமல்லாமல், அஞ்ஞானிகள் இவைகளையெல்லாம் தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று வசனம் கூறுகிறது. அதே போல உங்களுடைய தேவைகள் என்ன என்ன என்பதை நீங்கள் சொல்லாமலே தேவன் அறிந்திருக்கிறார். எனவே நாம் பேராசையான காரியங்களை நினைக்காமல் போதும் என்ற மனதோடு திருப்தியாய் வாழும் பொழுது, விரோதமான குரோதமான காரியங்கள், பேராசை போன்ற காரியங்களை நம்ம விட்டு நாம் விலக்கினோம் என்றால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கின்றார். அடுத்ததாக பார்க்கும் பொழுது 8வது வசனத்தை பார்க்கும்போது, மேன்மையை மட்டுமல்ல பெருக்கமும் செய்,
மத்தேயு 25ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்தீர்கள் என்றால் தன் தாளந்தை புதைத்து வைத்த ஒரு நபரை குறித்து நாம் பார்க்கின்றோம். தாளந்தை புதைத்து வைத்தவன் சோம்பேறியாக இருக்கின்றான். அவனை சபிக்கப்பட்டவனாக அவனுடைய அதிபதி அவனை சபிக்கிறார். பெருக்கியவனோ பாராட்டப்படுகின்றான் என்று மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்திருக்கிறோம். மைக்கேல் எப்பொழுதும் உயிர் வாழ்வதை மட்டுமே சிந்தித்தான். ஆனால் தேவன் அவனுக்குள் புதைத்து வைத்திருந்த வரப்பிரசாதத்தை எழுப்பிவிட அவன் மறந்து போனான். சிறிய வியாபார கனவை மீண்டும் தொடங்கி செயல்பட ஆரம்பித்தார். அது மெதுவாக வளர தொடங்கியது. உன் வரப்பிரசாதத்தை புதைக்க வேண்டாம். அவர் உனக்குள் என்ன ஒரு காரியத்தை வைத்திருக்கிறாரோ அதை தைரியத்தோடு நாம் வளர்க்க வேண்டும், செய்ய வேண்டும். அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஈசாக்கு விதை விதைத்தார். அந்த வருடத்தில் அது 100 மடங்கு பலன் தந்தது. எனவே நமக்கு கர்த்தர் கொடுத்த தாளந்தை அதை நாம் பெருக்கத்திற்காக பயன்படுத்துவோம். கர்த்தரே அதை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துவார். மேலும் 9வது வசனமாக தேவனிடம் பணம் மட்டும் கேட்க வேண்டாம், ஞானத்தையும் சேர்த்து கேட்க வேண்டும் என்பதே. யாக்கோபு 1:5 படி, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதோருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். என்ற வசனத்தின்படி நாம் கர்த்தருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். மைக்கேல் பணத்துக்காக பிரார்த்தித்தான். ஆனால் தேவன் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார். புத்தகங்கள், ஆசான்கள், வசனங்கள் மூலம் அவன் புதிய பார்வையில் வாழ்க்கையை பார்த்தான். ஞானம் பொன்னை விட மதிப்புள்ளது என்பதை கற்றுக்கொண்டான். எனவே நாமும் ஞானத்திற்காக தேவனிடம் மன்றாடுவோம். அவர் நமக்கு ஞானத்தை தந்து புதிய வாசல்களை திறக்க செய்வார். அந்த புதிய வாசலை நம்மை வழிநடத்துவார். அடுத்ததாக 10வது வசனம், தேவன் எல்லாவற்றையும் மீண்டும் நிலைநாட்டுகிறார் என்ற அர்த்தத்தில் உள்ளது. யோவேல் 2:25 பார்த்தீர்கள் என்றால், வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று அவர் வாக்களித்திருக்கிறார். எனவே அந்த வாக்கு தத்தத்தை நம் வாழ்வில் அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை நாம் உறுதியாக பற்றி கொண்டு அவரிடம் நிற்போமானால் நம் வாழ்க்கையை, நாம் இழந்து போன எல்லாவற்றையும் அவர் திருப்பி தர வல்லவராய் இருக்கிறார். அதற்கு உதாரணமாக இந்த மைக்கேல் தனது 1,00,000 கடனை செலுத்தி மீதியை செலுத்தினது மட்டுமல்லாமல் இழந்து போன ஆண்டுகள், உறவுகள், வாய்ப்புகள் திரும்பாது என்று அவர் நினைத்தார். ஆனால் தேவன் அவருக்கு பூரண மீட்பை தந்தார். திருமண வாழ்க்கை வலுவானது, பிள்ளைகள் வளர்ச்சி அடைந்தார்கள், புதிய வியாபாரம் பழையதை விட மேம்பட வளர்ந்தது. ஒரே ஒரு வருடத்தில் அவர் கடனின்றி வாழ்ந்தார். லாட்ரி அல்ல, மனிதனுடைய உதவி அல்ல, ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு தினமும் கீழ்ப்படிந்ததால் நிறைவான வாழ்வை அவர் பெற்றுக்கொண்டார். இது பணம் பற்றிய கதை அல்ல, நம்பிக்கை, மனம் திரும்புதல், புதுப்பித்தல். இந்த வேத வசனம் சத்தியமானது. இது சக்தி உயிரோடு இருக்கிறது. மைக்கேல் வாழ்ந்தபடி நீங்களும் வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கை மாறும். தேவன் இந்த 10 வசனங்களையும் உங்களுக்கு ஆசீர்வதித்து தர நாம் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த வசனங்களின்படி வாழ உதவி செய்வாராக. நீங்கள் வாழ்ந்து செழித்திருக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. வசனங்களை தியானிப்போம், அதன் வழி நடப்போம். இறைவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.